20 இயர்ஸ்ல எனக்கு கல்யாணம். ஒரு ரோபோட்டிக்காக இருக்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் டு ஃபீல். ஸோ யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு தம்ப்நெயில் எனக்கு அப்படியே கண்ணில் அட்ராக்டிவாக பட்டுச்சு. அது வந்து பட் லைஃப் கோச்சுங்கிற வேர்டு அவங்க மூலியமாக தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஸோ கேட்டோன்னே ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் அந்த வேர்டு அப்படின்னா என்ன. டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்றைக்கி நான் இந்த இன்டர்வியூக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் பழனி செல்வி, இவங்கள தான் நான் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறேன். மதர் ஆஃப் 3 kids, பியூட்டிஃபுல்லான 3 பெண் குழந்தைங்களுக்கு அம்மா, அதே மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக 15 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேஷனை கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு லைஃப் கோச்சாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ நோ ஃபர்தர் டிலே பார்க்கலாம். ஹாய் பழனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ சொல்லுங்கள் பழனி, உங்களை பற்றி சொல்லுங்கள். லைக் எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க, எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்தீங்க? எஸ் மேம், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நீங்கள் சொன்னும் போது நான் இப்போதைக்கு ஐ எம் நவ் அ லைஃப் கோச், ப்ரௌட் லைஃப் கோச். பட் ஆனால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸாக ஒரு 100% டெடிக்கேட்டட் ஹோம் மேக்கர். குழந்தைங்க, வீடு, இது தவிர வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டிவாக அவங்களே குழந்தைங்க தான் உலகம், வீடு தான் உலகம், ஹஸ்பண்ட் தான் உலகம்ன்ற இருந்த ஒரு ப்ராப்பர் ஹோம் மேக்கர். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு லைஃப் கோச் பழனி செல்வி. ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? பிகாஸ் 15 வருஷம் ஹோம் மேக்கராக இருக்கிறோம், ஒரு 3 பெண் குழந்தைங்கள், இன்றைக்கி ஒரு குழந்தைய வளர்க்குறதே வந்து நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேரை வளர்க்குறது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை நான் கண்டுபிடிச்சி அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தட்ஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். ஸோ அந்த மொமெண்ட் எப்போ வந்துச்சு உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்க? நானும் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணணும், இல்லை என் பேஷனை கண்டுபிடிக்கணுன்றது எப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? எஸ் மேம். ஸோ எனக்கு வந்து லைஃப் ஓகே, இட் வாஸ் லைக் நான் ரொம்ப ஏர்லியாகவே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்ல எனக்கு கல்யாணம். காலேஜ் முடிச்சு 1 monthலேயே கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹேட் டு ஃபாலோ மை ஹஸ்பண்ட். அவங்க வந்து மலேசியாவில். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி நான் மலேசியாவுக்கு போகணும். அங்கே வந்து லைஃப் வாஸ் லைக் வெளியே நம்ம ஹெல்ப்பர்ஸ்லாம் எடுக்க முடியாது. குழந்தை, வீடு அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப பேக்காக லைஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு எந்த தேவைகளும் இல்லை, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது, என்ன நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பீரியட் அடுத்தடுத்து குழந்தைங்க அவங்கள பார்க்குறதே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 years ஆன உடனே எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு ரோபோட்டிக்காக இருக்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் somewhere like am I happy? இது வந்து நான் ஹாப்பியாக பண்ணுறேன்னா இல்லை ஒரு சீக்வன்ஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. அண்ட் அதனால தான் சில ஐ வாஸ் லைக் நாட் இமோஷனலி ஸ்ட்ராங், ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி, ஒரு நேரம் கோவம் வர்றது, அந்த மாதிரி எனக்குள்ளேயே சில இமோஷனல் டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சது. ஸோ இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும் போது என்ன ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்ற போது மற்றவங்கள்ட்ட நான் பேசும் போதாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே எனக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அவங்க எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ நான் நினச்சேன் நம்மளே நம்ம லைஃப் நம்ம கையில் எடுத்துட்டு ஐ ஷுட் ஹெல்ப் மை செல்ஃப். ஓகே, அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் டு அட்டெண்ட் கிளாஸஸ், புக்ஸ் படிக்கிறது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி படிக்கும் போது எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஷீ கால் மீ அண்ட் செட் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. நான் வந்து எனக்கு அப்போ என்னோட 3rd child வந்து ரொம்ப யங் அவங்க. ஸோ அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு 3rd daughter வந்து தூங்க வச்சுட்டு 11 o'clock மேலே நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. 11 o'clock அப்புறம் அவள் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால கால் பண்ணியிருந்தா. அவகிட்ட நான் பேசும்போது அவக்கு நான் சொல்கிறேன், நான் படித்தது, நான் எப்படி கொஞ்சம் ஸ்டேபிளானேன் அப்படின்னு, நானும் ஒரு ஜேர்னியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு நான் புரிய வச்சேன். ஸோ அப்படி பேசிகிட்டே இருந்தோம், கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி 3 o'clock வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் போச்சு. ஆனால் 3 o'clock முடிச்சுட்டு நாங்கள் கால் கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி ட்ரெயினே ஆகலை. இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக, எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பவர் பேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட் நாள் அவளே கால் பண்ணா. ஐ ஃபெல்ட் வெரி பெட்டர். நான் அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பழனி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இதை வந்து ஏதாவது செய்யக்கூடாது, இது நல்லா இருந்துச்சு, உனக்குள்ளே எனக்கு என்னமோ இந்த ஒரு திறமை இருக்குது, நீ மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இமோஷனலாக கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. நான் அதை அப்படியே விட்டுட்டேன், ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 months தான் ஆச்சு. யூடியூப்பில் நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரீ டைமில் யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணுவோம்ல. ஸோ யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு தம்ப்நெயில் எனக்கு அப்படியே கண்ணில் அட்ராக்டிவாக பட்டுச்சு. அது வந்து உங்களோட தம்ப்நெயில் தான், பிரியா லைஃப் கோச் மேமோட தம்ப்நெயில் தான் நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு கரண்டியும் லேப்டாப்பும் இருக்கிற மாதிரி என்றைக்குமே மறக்க மாட்டேன். அடிக்கடி நான் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஸோ அதை பார்த்தோன்னே சம்வேர் ஐ காட் கனெக்டட். ஆமாம், இவங்க ஹோம் மேக்கராகவும் இருக்காங்க, சம்திங் ஷீ இஸ் டூயிங் ப்ரொஃபஷனலி அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் சொன்னிச்சு. உடனே அந்த இட் வாஸ் நைட்டில் ஒரு 11-11:30 இருக்கும். பரவாயில்ல, அந்த வீடியோ பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். இட் வாஸ் அ ஷார்ட் வீடியோ தான்.
பார்த்த உடனே அவங்க பேசும்போது அவங்க ஷி வாஸ் வெரி ஐ டோன்ட் நோ என்ன கரெக்டான வார்த்தைன்னு, ரொம்ப உண்மையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்படியே நினச்சது அப்படியே பேசுன மாதிரி இருந்தது. ஒரு ஹோம் மேக்கராக அவங்களும் ஒரு விஷயம் செஞ்சுட்ருக்காங்க, இந்த லைஃப் கோச்சுன்ற வேர்ட். ஸோ எனக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏதாச்சும். ஐ தாட் ஒரே ஒரு வழி என்னென்னா சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் லைஃப் கோச்சுங்கிற வேர்டு அவங்க மூலியமாக தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஸோ கேட்டோன்னே ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் அந்த வேர்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கூகுள் பண்ணுறது, அது சம்மந்தமாக வீடியோஸ்லாம் பார்க்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ கவுன்சிலிங்க்கும் லைஃப் கோச்சிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கவுன்சிலிங் நீங்கள் ஒருத்தவங்களை ஆறுதல் படுத்துவீங்க, எல்லாமே இருக்கும், அவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்பீங்க. ஆனால் லைஃப் கோச்சிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்கள இன்னும் நீங்கள் எம்பவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டு ஐ காண்டாக்டட் ஹர். அவங்களையே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டேன். ஆக்சுவலி உங்களை இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த மொமெண்ட். எஸ், உங்களையே. ஸோ உங்ககிட்டே வந்து நான் வந்து கேட்கும் போது ஷி செட் கண்டிப்பாக உங்களால், நான் என்னோட இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டோரியுமே அவங்களுக்கும் சொன்னேன். ஸோ உடனே அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பர்சியூ பண்ணலாம். நானே சர்டிஃபிகேஷனுக்கு ஐ திங்க் ஐ வாஸ் யர் ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு. வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப ஹோம்லியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டியூஷனில் படித்தா எப்படி ஒரு 1-to-1 சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக ரொம்ப ஒரு வித்தியாசம். எனக்கு தெரியல, அது ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல்லையோ படிக்கிறத விட எனக்கு அவங்கக்கிட்ட படித்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனி டைம் நான் அவங்கள அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட 1-to-1 இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஹோம் மேக்கர் அப்படின்றத வந்து நானுமே கோ த்ரூ பண்ணி அந்த ப்ராசஸ். பிகாஸ் ஹோம் மேக்கராக இருந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணுன்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப நல்லா வர விஷயத்த, இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த, நம்மளுக்கு இதுதான் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சுமே அதை ரீச் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த ஒரு அப்படி கண்டுபிடிச்சி வரவங்களை இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள தள்ளுறதுல எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. பிகாஸ் நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தேன். நான் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஹோம் மேக்கராக இருந்து அவங்க ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜேர்னி அவங்க ரொம்ப ஈஸியாக ஆக்கணும் அப்படின்றது என்னோட இதுவாக இருந்தது. அதனால தான் வென்னவர் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் உடனே ரெஸ்பாண்ட், உடனே அவங்களுக்கு நான் பதில் சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ என்கிட்ட இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு இது பெட்டராக தான் நீங்கள் யூ எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லுவேன். அந்த மொமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பார்த்த பழனிக்கும் இன்னைக்கு பார்க்குற பழனிக்கும் அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. பிகாஸ் நீங்கள் அந்த இனிஷியலி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, நானா பண்ண முடியுமா, இட்ஸ் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பேசும்போது இருந்த அவ்வளோ இதுவுமே இன்னைக்கு வந்து ஐ கேன் டூ எனி திங். இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு சொல்றத பார்க்கும்போது எனக்கு ஒரு மென்டரா, லைக் ஒரு டீச்சரா, ஒரு கோச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ட்ரூ. ஸோ 100%. ஓகே, ஸோ உங்க பேஷனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதுதான் என்னோட பேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க, படிச்சிட்டீங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்க பேஷனை நீங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த மொமெண்ட் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அந்த பேஷன் கண்டுபிடிச்சேன், எனக்கு இதுதான் வரும், இதுதான் நான் ஐ எம் வாண்ட் டு டூ திஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது கண்டுபிடிச்சும் போது எனக்கு என்னமோ நான் இன்னொரு தடவை நான் புதுசாக பிறந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நிறைய உமனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு ஹோம் மேக்கராகவே நிறைய பேரை ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க சொல்கிற விஷயம் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த ஆக்ஷன் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3% பீப்புள் தான் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. லைக் யூ, லைக் மீ. ஏன்னா வந்து அந்த தாட் இருக்கும், அந்த ஃபயர் இருக்கும், பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க என்விரான்மெண்ட் அவங்கள முடக்கிடும், இல்லைன்னா அவங்களோட தாட், அவங்களோட ஓன் லிமிட்டிங் பிலீஃபே அவங்களோட இடத்துல முடக்கி வச்சிடும். யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த ஆக்ஷன்ன்றதுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜேர்னி ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் அந்த பேஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் எப்படி லைஃப் மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எங்கேருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு நான் அது படிக்கணும்னு நினைச்சும் போது இது என்னன்னு ஆக்சுவலி கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். லைஃப் கோச்னா என்ன, எங்கே படிச்சிங்கன்னு. பட் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க. அண்ட் நான் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னா, பணம் கட்டுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே வரல. டு பி வெரி ஹானஸ்ட், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓகே நீங்கள் சேருங்க உங்கள் கன்வீனியன்ட் டைமில். ஏன்னா சம்வேர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ வாண்டட் டு ஹெல்ப் உமன். அவங்க எப்படியும் படிச்சிருட்டோம், எப்படியும் இதை கற்றுக்கட்டும் அப்படிங்கிற ட்ரைவ் தான் எனக்கு என்னமோ நான் பார்த்தேன். ஸோ பணம் கட்டுங்கன்னு கிளாஸஸ் நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. கன்ஃபார்ம் பண்ணுங்க இத்தனை தேதிக்குள்ளே அப்படின்னு. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணோடனே அந்த பணம் விஷயம் வரல. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லும் போது I thought, okay, நீ யார் என்ன சொன்னாலும் I am doing because I know the pain. because ஒரு விமனா இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஹோம் மேக்கராக இருந்து ஒரு ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த படிக்கணும்னு நினைக்கும் போது, இந்த லைஃப் கோச்சிங் படிக்கும் இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். அதை போய் நான் வீட்டில் கேட்குற போது லைக் எனக்கு வந்து அதை கேட்கறதுக்கே பயமா இருந்தது. அவங்க கொடுக்குறாங்கன்றது செகண்டரி விஷயம். பட் என்னோட இன்செக்யூரிட்டிஸ், என்னால் முடியுமா, என்னோட செல்ஃப் டவுட், என்னோட லிமிட்டிங் பிலீஃப், இது எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு கேட்கவே விடல. ஒரு வாரம் நான் வந்து ஷட் டவுன் ஆகிட்டேன். எப்படி இதை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட வேல்யூவும் புரிஞ்சுது. இன்னொன்று இது எப்படி போய் கேட்க போகிறோம் அப்படின்ற இதுவும் இருந்தது. நிறைய பயங்கள் இருந்தது. ஸோ விமனுக்கு எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய சொன்னால் என்னவாச்சும் பண்ணி செஞ்சணும்னு நினைப்பாங்க. அது குழந்தைக்காக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும். பட் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சு ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம், நிறைய பேர் வந்து வேண்டாம் திருப்பி வந்து ரிவர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதனால தான் லைக் என்ன இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண போறீங்க, தட் இஸ் கோயிங் டு பி செகண்டரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் லைக் அந்த மணி வேல்யூனால, அந்த மணிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு பணம் கட்டுங்க அப்படின்னும் போது உடனே ஏன்னா எனக்கு அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்
ஷாக்கிங்கா இருந்துச்சு. சி எனிவே யோகா நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நம்ம ஏர்ன் பண்ண போறோம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அந்த மணின்னும் போது நிறைய பேர் அந்த இடத்துல வந்து அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுங்க, உங்களுக்கு அது பிடிக்குதான்னு பாருங்க, அது உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இந்த இடம் இது வந்து நிறைய இடத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அது வருதா அப்படின்றத பார்க்கணும். நம்மளால இது பண்ண முடியுமான்றது எனக்கு அவங்களால பண்ண முடியும் நானும் நம்பணும், அந்த கிளைண்ட்டும் நம்பணும், அந்த பர்சனும் நம்பணும். கண்டிப்பா அது வந்து நான் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் அப்படின்றதுனால தான் அந்த இது வரல அப்படின்னு நான் நினைச்சேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கே தெரியும், நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அதுதான் சொல்லி தருவேன். மணி யூ ஆர் கோயிங் டு earn, பட் அதை தாண்டி நீங்க என்ன டிரைவுக்காக இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க அதை வந்து எந்த இடத்துலயும் நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் கண்டிப்பா என்னோட இதுவா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். கோச்சிங் பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா அதுல என்ன இருந்த கான்ஃபிடன்ஸ்ல ஜீரோ தான். உன்னால முடியாதுன்னு நான் எனக்கு நானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். பட் கோச்சிங் எடுத்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ நீங்க உங்களை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நீங்க ஒரு ஹோம் மேக்கர் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க தன்னை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தட் ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு ஒர்க் ஆன் தெம்செல்ஸ். அதுக்கப்புறமா அவங்க இன்னொருத்தருக்கு அது என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100%, 100%. எப்பவுமே நம்மள தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவங்க இந்த உலகத்துல யாரையுமே நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப அசர்ட்டிவாக சொல்லுவேன் தான் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் அசர்ட்டிவாக சொல்லணும். ஏன்னா நம்ம மற்றவங்களை திருத்துறதை விட நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம இதை மாற்றிக்கணும். ஏன் ஒருத்தவங்க அதை நம்ம சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து திரும்பி ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா சம்வேர் நான் மாற்றணுமோன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த தாட் இருந்துச்சு, நீங்கள் மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு லெட் கோ, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிட்டு நம்ம செல்ஃப் ஒர்க் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணுங்கிறத வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அதை தான் நான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறதும் அது தான். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. லைக் நான் எனக்கு இருக்கிற கிளாரிட்டி இல்லாத போது, இல்லை எனக்கே நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும்போது என்னால் அந்த விஷயத்தை போய் வெளியில் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு எனக்கு தோணுது, பட் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால தான் அதை என் வீட்டில் கம்யூனிகேட் பண்ண முடியல. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்கன்னா எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணணும், நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் உடனே எல்லாரும் வந்து சூப்பர் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க சொன்னது என்னன்னா இதுதான் நான் இப்போ உணர்ந்தது. ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் 100% உணர்ந்ததுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் டவுட் தான் மற்றவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் அது என்னைக்கு நம்ம வந்து அதில் கோவம் வருது, நம்ம வந்து அதில் ஒரு மாதிரி நாட் டிஸ்டர்ப்டாக இருக்கோம்னாலே அது நமக்குள்ளே இருக்குன்னு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய கோச்சிங்லேயே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் க்ரீன் ஹேர் கான்செப்ட். அதுலேயே வந்து நம்ம டிஸ்டர்ப்டாக இல்லை அப்படிங்கும் போது அது நம்மளை எதுவுமே அது ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ. நமக்கு என்னைக்கு அந்த ஒரு நமக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுனால we have to work on it. ஸோ அப்படி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம தைரியமாக சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு இருக்க பழனிசெல்விக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு 2 years பேக் இருக்க பழனிசெல்வினால சொல்ல முடியல. ஒரு 3 months 4 months யாருக்குமே நான் சொல்லாமல் தான் உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப கிளாஸ் அட்டன் பண்ணுறதையே வந்து ஒரு ஒழிஞ்சு தான் அட்டன் பண்ணுவேன். பிள்ளைங்களை படுக்க வச்சு தூங்க வச்சு சாப்பிட கொடுத்து அப்படி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் ஹெல்ப் மீ டு பிகம் அ மோர் கான்ஃபிடென்ட் பர்சன். அதை ஸ்டார்ட் டு ரிஃப்ளெக்ட் மற்றவங்க கிட்ட இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வச்சு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க, இப்போ நீ வேற மாதிரி இருக்கியே, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கியே, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கியே அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லும் போது தான் நான் ஐ ஸ்டார்ட் டு அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆச்சு. சரி, நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் யூ பியூட்டிஃபுல்லி செட், லைக் நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானுமே என் ஜேர்னியில் என்ன ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நான் யார்கிட்டையுமே நான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. பிகாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க, எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால நான் இதை சொல்ல வேண்டாம், நம்ம பண்ணிட்டு கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம பேரண்டிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு பெண் குழந்தையாக வளர்ந்து வந்து ஒரு மேரேஜ் ஆகி நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணுறோம். நம்மளே நிறைய இடத்துல எக்ஸாஸ்டடாக இருப்போம், நம்மளே நிறைய இடத்துல லோவாக இருப்போம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இல்லை நம்ம அந்த விஷயத்தில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக வரும், நம்ம எதுலலாம் ஒர்க் பண்ணணும், நம்ம எதுலலாம் நம்ம வந்து ஹீல் ஆகணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஒர்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் கிளாரிட்டி. இப்போ நிறைய விமன் கிட்ட சொல்லுவாங்க, நான் ஆரம்பிக்கிறேன் மேம், ஆனால் பண்ணுறது இல்லை, நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் கிளாரிட்டி. நான் பண்ண போகிறேன், ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன், என்ன பண்ண போறீங்க தெரியல, நான் ஒட்டிக்கு வைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் தெரியல. பட் ஆனால் இப்போ ஒரு ஜேர்னி அப்படி ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ப்ரீ ஒர்க்ன்றது உங்களை நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் அதை நீங்கள் ரொம்ப லாங் ரன்னாக கொண்டு போக முடியும். நிறைய நான் நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது தேசே லைக் நான் 1 வருஷம் நான் வீட்டில் இருந்து தான் பண்ணேன், 1 வருஷம் நான் வந்து இதை லேர்ன் பண்ணேன், 1 வருஷம் இதுக்காக நான் குழந்தை ரொம்ப சின்னதாக இருந்தாங்க. ஸோ நான் இந்த 1 வருஷம் இதுக்காக படிச்சு முடிச்சு 2வது வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நினைக்கிறாங்க இன்னைக்கு வரணும் நாளைக்கு நடந்தணும் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை டெஃபினட்டா ஜஸ்ட் ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ ஒரு அத்லீட் இருக்காங்க, அவங்க ரன்னிங் ரேஸ்ல போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராக்டிஸ் அவங்க நல்லா அவங்களோட பாடி பிசிக்கல்லாம் ஒழுங்கா டெவலப் பண்ணி அவங்க ஓகே இருந்தால் தான் அந்த ரேஸ்லேயே வின் பண்ண முடியும். நான் அந்த ஆன் த கோலை நான் வின் பண்ணிக்குவேன். ஆன் த கோல்னா டெஃபினெட்லி
இட் இஸ் நாட் தட் நம்மளுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட்ஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றத நான் எப்போவுமே இது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு செஷன்லேயே ஃபஸ்ட் நான் அதை தான் சொல்லி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. அவங்க மாறணும் மேம், இவங்க மாறணும் மேம் சொல்லுவாங்க, இவங்களை எப்படி மாற்றுறது, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற சொல்லும் போது தான் அதே லைக் ஓகே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க அவங்களே. நைஸ். ஸோ நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அந்த ஒரு ரெகுலர் எப்பயும் அந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் பிரேக் பண்ணனால. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் போய் என்னத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க.